கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எப்படி உடம்பு குறைச்சேன் அப்படிங்கிற விஷயம் தான் இந்த வீடியோ உங்ககிட்ட பேச போறேன். கௌதம், ஆல்ரெடி இதை பத்தி நீ பேசியிருக்க, திருப்பி இதை பத்தி பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆக்சுவலி வந்து இட் இஸ் நாட் லைக் ஒரு பர்டிகுலர் 6 மினிட்ஸ் வீடியோ, 7 மினிட்ஸ் வீடியோ, இல்லை ஒரு 30 மினிட்ஸ் வீடியோல கூட இதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங் பண்ணிட முடியாது. அந்த அளவுக்கு இது வந்து இன்புட்ஸ் நிறையவே இருக்கு. அதனால தான் இந்த வீடியோ நான் திருப்பி மேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் என்ன புதுசாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களானால், இல்லை என்ன நீங்கள் புதுசாக இப்போ யூடியூப்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களானால், நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத நான் எங்கேயும் போக வேணாம், நம்ம சேனல்லையே டிசம்பரில் போஸ்ட் பண்ண வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். மூஞ்சி இப்படி இருக்காது, இப்படி இருக்கும். உடம்பு இது வரைக்கும் இருக்காது, இது வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக இருந்தேன். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 90 kg இருந்தேன். 90 கிலோலேருந்து 70 கிலோக்கு வந்தேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 kg நான் வந்து குறைச்சேன். ஜஸ்ட் ஃபெப்ல மார்ச்லாம் நான் வந்து குறைச்சிட்டேன். மார்ச்லாம் அதே டெம்போல மெயின்டைன் பண்ணி இப்போ மார்ச்லேருந்து ஏப்ரல் அதே டெம்போல மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஏறவும் இல்லை, குறையவும் இல்லை. ஸோ அதையும் நான் இப்போ வந்து நான் செக் பண்ணிட்டேன். ஐ எம் அஃபிஷியலி ஹெல்த்தி அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். பட் இருந்தாலும் இதில் இன்னும் நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் லைக் இப்போ என்ன நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கனால சரி இவன் உடம்பு குறைச்சிட்டான், நம்மளும் அதே மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. என் உடம்புக்கு என்னோட ஃபிட்னஸ் ரெகுலாரிட்டி என்னவோ அதை நான் ஃபாலோ பண்ணேன். உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். பட் இருந்தாலும் ப்ராப்பராக ஹெல்த் செக்கப், பிளட் டெஸ்ட், சுகர் எல்லாத்தையுமே ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட உடம்பு குறைக்கிறதுக்கான பிளானை ப்ராப்பராக இறங்குனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான ரிசல்ட் குட்டாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பேசிக்கணும் அப்படின்னு நினச்சேன். மனுஷனுக்கு முக்கியமாக தேவையானதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசில்ஸ், இன்னொன்று போன்ஸ், இன்னொன்று நர்வ்ஸ். இது 3மே ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க். இஃப் இன்கேஸ் இது 3த்துல ஏதாவது ஒன்று டிஃபிஷியன்சி கம்மியாக இருந்தாலும், இல்லை ஒன்றுத்துல ரொம்ப அதிகமாக இருந்தாலும், அது மீதி இருக்க 2த்துக்குமே ஆபத்து தான். நரம்புடைய பவர் அதிகமாக இருந்து மசில்ஸுக்கும் போன்ஸுக்கும் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்தால் ப்ராப்ளம் தான். போனுக்கு ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்து மசிலும் நர்வ்ஸும் ரொம்பவே நல்லா இருந்தாலும் ப்ராப்ளம் தான். மசிலே இல்லாமல் போயிட்டு போனும் நர்வ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ப்ராப்ளம் தான். ஏன் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் மசில் ரொம்ப கம்மியாக இருக்குது, போன் நல்லா இருக்குது, நர்வ்ஸ் நல்லா இருக்குது, பட் போன்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஓன் ஃபேட்டையே சாப்பிட ஆரம்பிக்கும். உங்களோட பாடி லாஸ் கண்டினியூவாக இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு ரொம்பவே ரிஸ்கியாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மனுஷனுக்கு தேவையான 3 விஷயத்தையும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் பெரிய ஹைடெக்காக அப்டேட்டடாக வந்து ஒரு நிலாவுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி, மார்ஸுக்கு போனாலும் சரி, ஜூபிட்டருக்கு போனாலும் சரி, ரொம்ப ஹைடெக்கான ஒரு லைஃப் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஹியூமன் பீயிங் அப்படின்னு வரும்போது ரொம்ப ஹைடெக்கான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற பத்தியில் இன்னுமே இந்த உடம்பு வந்து ஆதி காலத்து மனிதர்கள் வாழ்ந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொன்னா we have to accept. இதுக்கு வந்து மாற்று கருத்து கிடையாது. ஓகேங்களா? என்ன கொத்தம சொல்ற புரியல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட தெளிவா சொல்றேங்க. இப்ப பாருங்களேன், இப்போ ஆதி காலத்து மனிதர்கள் அவங்களுக்கும் நெருப்பு தொட்டா உடம்பு சுடும், இப்ப இருக்கிறவங்களுக்கும் நெருப்பு தொட்டா சுடும். இட்ஸ் நாட் லைக் நான் இப்போ வந்து ஹைடெக்கான லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கேன், நெருப்பு எனக்கு சில்லுன்னு தானே இருக்கணும், எனக்கு சுடுது அப்படின்லாம் கேட்க முடியாது. ஸோ நெருப்பு அப்படிங்கிறது எப்போ சுட்டாலும் சுடதான் செய்யும். உள்ளுக்குள்ள இருக்கிற பாடி பார்ட்ஸுமே வந்து ஹார்ட் பம்பிங் தான் பண்ணிட்டு இருக்கு, அதே மாதிரி கிட்னி பியூரிஃபை தான் பண்ணிட்டு இருக்கு, கண் பார்க்கறது வேலை மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கு, காது கேட்கிற வேலையை மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கு. ஆதி காலத்து மனிதர்களுக்கு எந்தெந்த பார்ட்ஸ் எந்தெந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தோ அதே விஷயங்கள் தான் இப்பவும் இப்போ இருக்கிற மனிதர்களுக்கு செஞ்சுட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்கள் விஷயம். ஸோ அதை சார்ந்து வரும்போது ஓகேங்களா, இப்போ பிரெயின் சொல்லுது நான் வந்து இப்போ உடம்பு குறைக்கணும், மற்ற விஷயத்துக்குலாம் வந்து பார்ட்ஸ்லாம் வந்து பிரெயின் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் உடம்பு குறைக்கணும்னு சொல்லிட்டு. அது ரிலேட்டடாக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ண என்ன பண்ணால் உங்களுக்கு உடம்பு குறையும். பட் ஆக்சுவலி நான் உங்ககிட்ட சொன்னேன், இந்த போன் ஸ்ட்ரென்த், அப்புறம் மசில் ஸ்ட்ரென்த், அப்புறம் வந்து நர்வ்ஸில் வந்து ப்ராப்பராக கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக குறைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. இன்னும் நிறைய விஷயங்கள் பற்றி பேசிட்டே போகலாம். பட் இருந்தாலும் டியூ டு டைம் கன்ஸ்டன்ட் இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யாராவது ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.